விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலரை திமுக கவுன்சிலர் திமுக குண்டர்களுடன் சென்று தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நகரமன்ற உறுப்பினர் சந்திரன் கிராம நிர்வாக அலுவலர் சிற்றரசு என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் வார்டில் உள்ள பெண் ஒருவருக்கு இருப்பிடச் சான்றிதழ் வேண்டும் என கேட்டுள்ளார். இந்த நிலையில் சான்றிதழ் வர தாமதமானதால் ஆத்திரமடைந்த சந்திரன் திமுக குண்டர்கள் 10க்கும் மேற்பட்டோரை அழைத்துச் சென்று கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அரசு ஊழியர்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் அங்கன்வாடி கட்டடங்கள் முறையாக செயல்படவில்லை என்பது சிஏஜி அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் 77 அங்கன்வாடி மையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு அவலங்கள் அம்பலப்பட்டுள்ளது. 77 அங்கன்வாடிகளில் 14 அங்கன்வாடிகள் தனியார் கட்டடத்தில் இயங்கி வந்துள்ளது. பெரும்பாலான அங்கன்வாடிகளில் சமையலறை, கழிப்பறை, விளையாடுமிடம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளே இல்லை என்பது தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிராங்குடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதை புகைப்படத்தோடு சிஏஜி காட்டியுள்ளது. போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய ஸ்டாலின் அரசின் அவலங்களை போட்டோ புகைப்பட ஆதாரத்தோடு தோலுரித்து காட்டியுள்ளது சிஏஜி அறிக்கை. மேலும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நிர்வாக குளறுபடியால் பணியாளர் பற்றாக்குறையில் அங்கன்வாடி மையங்கள் தள்ளாடுவதையும், அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய பெண்கள் பல கிலோமீட்டருக்கு நடந்து சென்று பணி செய்யக்கூடிய அவல நிலை இருப்பதையும் சிஏஜி அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.